ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஏபிசி லிமிடெட் இன்கார்பரேட்டட் ஆன் 1st January 1985. ஸோ 1985 கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா 6 lakh equity shares of ₹10 each. ரைட்டா, 6 lakh equity shares. தி ஹோல் இஷ்யூ வாஸ் ஃபுல்லி அன்ரைட்டன். மொத்தம் 6 lakh equity ஷேர்ஸும் பார்த்தீங்கன்னா அன்ரைட் பண்ணிட்டாங்களாம். தட் இஸ் மொத்தம் equity ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண equity ஷேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்டர்ரைட்டர் கிட்ட மொத்தமாக கொடுத்தாச்சு. அந்த ரிஸ்க்கை மொத்தமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து 4 அண்டர்ரைட்டர் இருக்காங்க, ஏபிசிடி. ஸோ இந்த அண்டர்ரைட்டர்லாம் வந்து இவ்வளோ ரிஸ்க் இவ்வளோ ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்களாம். கம்பெனி கிட்டே இவ்வளோ ஷேர்ஸ் வந்து அவங்க வாங்கிட்டு அந்த ரிஸ்க் அவங்க பியர் பண்ணிக்கிறாங்க. ரைட்டா. தென் அப்ளிகேஷன்ஸ் வேர் ரிசீவ் ஃபார் 65,000, ஸோ 6,50,000 of which marked applications are first. So marked applications வேறு இருக்குது. And find out the liability of individual underwriters. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ கம்பெனி வந்து மொத்தமாக எவ்வளோ equity shares வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 6 lakh equity shares வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணியிருக்கு. இதில் இஷ்யூ பண்ண அப்ளிகேஷனில் கம்பெனிக்கு எவ்வளோ வந்திருக்கு? அப்ளிகேஷன்ஸ் வேர் ரிசீவ் ஃபார் 6,50,000. இஷ்யூ பண்ணது 6 லட்சம், ஆனால் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க? 6,50,000. அப்போனா அண்டர் சப்ஸ்கிரைபே கிடையாது, இட் இஸ் ஓவர் சப்ஸ்கிரைப். அப்போ ஓவர் சப்ஸ்கிரைப்னா இங்கே லைபிலிட்டி வந்து அண்டர்ரைட்டருக்கு வரவே வராது. அப்போது 6 lakh மட்டும்தான் மொத்தமாக அண்டர்ரைட் பண்ணியிருக்காங்கன்னா 6 lakh மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ரிஸ்க்கு வந்து பியர் பண்ணி அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு வேண்டிய பணத்தை அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இந்த கேஸில் ஓவர் சப்ஸ்கிரைப்டு. அப்போனா லைபிலிட்டி எதுவுமே இருக்காது. மோஸ்ட்டாக வந்து இந்த சம்மில் பார்த்திங்கன்னா லைபிலிட்டி வந்து அண்டர்ரைட்டருக்கு இருக்காது. சரியா? ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம வந்து வழக்கம் போல் நம்ம வந்து table format calculate பண்ண போகிறோம். ஸோ யூ ஹேவ் 4 underwriters over here. Underwriter A, underwriter B, underwriter C and underwriter D, and I'm just putting total over here. ரைட்டா. ஃபஸ்ட் வந்து எவ்வளோ என்ன ரேஷியோவில் கிராஸ் லைபிலிட்டி ரேஷியோவில் they will be bearing the risk. gross liability இல்லை வந்து they will be bearing the risk. ஸோ A வந்து எவ்வளோ the whole issue was fully underwritten by A. A வந்து பார்த்திங்கன்னா 2 lakh shares, right? And B வந்து எவ்வளோ 1,50,000, 1,50,000. C வந்து again 1,50,000. then D வந்து எவ்வளோ? D வந்து 10 lakh. ஸோ D வந்து 1 lakh. ரைட்டா? ஸோ மொத்தமாக ஆட் பண்ணோன்னா will be getting 6 lakh. ஸோ இஷ்யூ பண்ண அப்ளிகேஷன் 6 lakh மொத்தம் ரிஸ்க் அவங்க பியர் பண்ணிக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்தது மார்க் அப்ளிகேஷன் நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். மார்க் அப்ளிகேஷனாக ப்ரோக்கர் மூலிமா வந்த அது இவங்க தான் ப்ரோக்கர், இவங்களே வந்து மொத்த ரிஸ்க்கும் பியர் பண்ணுறாங்க. அதே போல் மார்க் அப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? மார்க் அப்ளிகேஷன் ஃபாலோஸ். ஏ வந்து 2,50,000. ஏ வந்து 2,50,000. தென் பி வந்து 1,70,000. தென் சி வந்து 1,40,000. and D is 40,000 shares. 40,000 shares. ரைட்டா? ஸோ இதை மொத்தமாக ஆட் பண்ணாவே இது கெட்டிங் 6 lakh. ரைட்டா? இப்போ நம்ம அதை சப்ட்ராக்ட் பண்ணுவோம், என்ன லைபிலிட்டி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நெட் லைபிலிட்டி. ஸோ நெட் லைபிலிட்டி. ஸோ 2 lakh minus 2,50,000 நெகட்டிவில் வருது, நான் ப்ராக்கெட்டில் போடுறேன். தென் 1,50,000 minus 1,70,000 நெகட்டிவில் வருது, I'm just putting it in the bracket. Then 150 minus 140, I'm getting 10,000. Then 1 lakh minus 40, I'm getting 60,000. ரைட்டா? ஸோ அந்த கேஸில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எதுவுமே வந்து லைபிலிட்டி இருக்காது, 0 வரும். ரைட்டா? ரெண்டுமே நெகட்டிவ் இல்லையா? அப்போது இந்த கேஸில் வந்து இங்கே சர்ப்ளஸ், இங்கே இந்த கேஸில் ஏக்கும் ஏ அண்ட் பி இது வந்து ஆக்சுவலாக சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். ஏக்கும் பிக்கும் சர்ப்ளஸ், சி அண்ட் டி வந்து டெஃபிசிட். ரைட்டா? அப்போ இந்த கேஸில் என்ன பண்ணோன்னா இந்த சர்ப்ளஸ் என்ன பண்ணுறோம், நம்ம இதெல்லாம் எல்லாமே வந்து எங்களுக்கு தலையில் கட்டிடணும். ரைட்டா? மொத்தமாக 70,000 என்ன அமௌண்ட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வில் பி அட்ஜஸ்டிங் தி ஷார்ட் ஃபால். ஸோ ஐ எம் ஜஸ்ட் அட்ஜஸ்டிங் தி ஷார்ட் ஃபால். இந்த கேஸில் இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ 10,000 தென் 60,000. ரைட்டா? ஐ எம் அட்ஜஸ்டிங் தி ஷார்ட் ஃபால். ஷார்ட் ஃபால் அட்ஜஸ்ட் பண்ணனா மொத்தமாக எதுவுமே இருக்காது. ஸோ 0 0 0 0 0. ஸோ there is no liability. Okay, so this will be the final liability of the underwriter. ரைட்டா? ஸோ அண்டர்ரைட்டருக்கு எந்த லைபிலிட்டி கிடையாது, 0 தான். ஏன் அப்படின்னா வந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்த அப்ளிகேஷன் 6 lakh அப்ளிகேஷன்,
ஆனால் அப்ளிகேஷன் அண்டர் சப்ஸ்கிரைப் இருந்தால் தான் இது சப்போஸ் 6 லேக் கூட கம்மியாக இருந்தால் தான் அன்ரைட்டருக்கு லைபிலிட்டி இருக்கும். வந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா 6,50,000 வந்துருச்சு, கொடுத்தது 6 லேக், ஆனால் 650 தான் வந்திருக்கு. இது இஸ் ஓவர் சப்ஸ்கிரைப், அப்போ எந்த லைபிலிட்டியும் இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி 0 வந்திருக்கு.